Subscribe now and press the bell icon. Never miss an update. Problem number 7 பாருங்க. A 8000 kg engine pulls a train of 5 wagons each 2000 kg along a horizontal track. If the engine exerts a force of 40,000 Newton and the track offers a frictional force of 5,000 Newton, then calculate the net accelerating force. So இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் ஒரு இன்ஜின் இருக்குது, அதுக்கப்புறமா 5 வேகன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 5 வேகன்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ட்ராக்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் வந்து ஹரிசாண்டல் ட்ராக்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாஸ் வந்து 8000 kg. ஸோ இது வந்து 8000 kg. இதோடைய மாஸ் வந்து ஸோ ஈச் வேகன் வந்து 20,000 kgன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2000 kg. சாரி 20,000 சொல்லிட்டேன். 2000 kg. Okay, along a horizontal track. If the engine exert a force of 40,000 Newton. So the engine வந்து எவ்வளோ force exert பண்ணுது அப்படின்னா 40,000 Newton and the track offers the friction force of 5,000 Newton. The track இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்ஜின் போகிற ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் ஆகிறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம நெகட்டிவில் போட்டுக்கணும். ஸோ -5000 Newton. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இன்ஜின் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 Newton. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இதுவாகும். அது வந்து -5000 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? நெட் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெட் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ்ன்றது டோட்டல் ஃபோர்ஸ் தான். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து 40,000, அதுக்கப்புறமா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ஜின் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 40,000, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து -5000. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 35,000 Newton. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது டோட்டல் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து 4000 Newton ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இருந்தாலும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ட்ராக்கில் இருக்கிறதால அந்த 5000 Newton வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 தான். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின் இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெட் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? டோட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது இன்ஜின் ஜென்ரேட் பண்ணுற 40,000 எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இன்ஜின் ட்ரெயினே வந்து இந்த 35,000 Newton இந்த ஃபோர்ஸை வச்சு தான் மூவ் ஆகுது. ஏன்னா அந்த 5,000 வந்து லெஸ் ஆகிடும். ஓகேங்களா? மாஸ் வந்து நமக்கு தெரியும், மாஸ் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும், எல்லா இதையுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏவோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக 35,000 போட்டுக்கலாம். மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 8,000, அதுக்கப்புறம் ஒரு வேகனும் 5,000 இருக்குது. ஸோ அப்போ 8,000 ப்ளஸ் 5 வேகன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ 10,000 வரும் இன்ட்டு ஏ. ஸோ அப்போ 35,000 ஈக்குவல் டு 10,000 ப்ளஸ் 8,000 வந்து பார்த்திங்கன்னா 18,000 இன்ட்டு ஏ. ஸோ இப்போ நமக்கு ஏவோடைய வேல்யூ தேவை. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 35,000 டிவைடட் பை 18,000. இந்த 18,000 இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 3 zeros 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 35 டிவைடட் பை 18. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி ஆக்சலரேஷன் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 35 18ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 35ல் ஒரு 18 தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 17 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 170. 170ல் வந்து பார்த்திங்கன்னா 9 18s இருக்கும். ஸோ 9 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 162. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ 80. ஸோ 80ல் 2 18s are 36. அப்போ 4 டைம்ஸ் வரும். 4 18s are 72 வரும். ஸோ 4 18s are 72. ஸோ மறுபடியும் வந்து 8 தான் வரும். அப்போ மறுபடியும் 0, மறுபடியும் 4 18s are 72 அந்த மாதிரி தான் வரும். அப்போ A is equal to 1.944 meter per second square. ஸோ இதுதான் வந்து acceleration of the train. ஸோ அப்போ acceleration equal to 1.944 meter per second square. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். An automobile vehicle has a mass of 1500 kg. ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிளோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 கிலோ. What must be force between the vehicle and road if the vehicle is to stopped with a negative acceleration of 1.7 meter second power minus 2. ஸோ ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்றதால மைனஸ் பண்ணோம். minus 1.7 meter second power minus 2. what must be the force கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் இல்லையா, அதனால தான் வந்து இங்கே மைனஸ்லேயே வரும் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ நமக்கு இதுக்கு ஃபோர்ஸுக்கான வேல்யூ மைனஸில் தான் வரும். ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா ஃபோர்ஸும் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் வந்து சர்டைன் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆக போகுது. பிரேக் மூலயமா ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அது ஸ்டாப் ஆக போகுது. ஸோ 1500 மாஸு minus 1.7. ஸோ அந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 அடிச்சிக்கோங்க. 150 into 17. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 7 is 0, 5 7s are 35, 1 7 is 7, 7 plus 3 வந்து 10, 0 1 is 0, 5 1 is 5, 1 1 is 1. ஸோ 0 5 5 1. ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ்க்கான வேல்யூ வந்து -1550 நியூட்டன். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த ஆட்டோமொபைல் மேலே அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சிம்பிள் கேல்குலேஷன்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1 + 1 வந்து 2 வரும் இல்லையா, 2550 நியூட்டன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். 9th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் a velocity v? ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து m, வெலாசிட்டி v, அதோடைய மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொமெண்டம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இட் இஸ் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அதுதான் வந்து மொமெண்டம். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். Using a horizontal force 200 Newton, we intend to move a wooden cabinet across a floor at a constant velocity. What is the frictional force that will be exerted on the cabinet? Okay, so இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற 10th ப்ராப்ளம். ஸோ ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் 200 நியூட்டன் வி இன்டென்ட் டு மூவ் எ உடன் கேபினட். ஸோ ஒரு ஃப்ளோரில் ஒரு உடன் கேபினட் இது அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறோம். ஒரு 200 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இதை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் வில் பி எக்ஸர்டட் ஆன் த கேபினட்? ஸோ இந்த தரையில் தானே அது இருக்குது. இந்த தரை வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து அது அப்போஸ் பண்ணும். இந்த மோஷன் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு எதிராக இது வந்து சம் ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நியூட்டன் 3rd law ஆஃப் மோஷன் படி
நம்ம இதை இப்படி பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா இந்த தரைக்கும் இந்த கேபினட்டுக்கும் நடுவில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேபினட்டை இந்த பக்கம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம இப்படி மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம இது மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? -200 நியூட்டன். ஏன்னா நம்ம 200 நியூட்டனில் வின்ற வெலாசிட்டியில் இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இது மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது இந்த கேபினட்டுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 200 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டாக -200 நியூட்டன் நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோடைய வேல்யூ. 11th question பாருங்க. 2 objects each of mass 1.5 kg are moving in the same straight line but in opposite direction. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோடைய மாஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kg. ஸோ இதோட மாஸ் வந்து 1.5 kg, இதோட மாஸ் வந்து 1.5 kg ஆர் மூவிங் வித் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். இதோடைய மூமெண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, ஆனால் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. அப்படின்னா இது இந்த பக்கம் மூவ் ஆனால் இது வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. த வெலாசிட்டி ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட் இஸ் 2.5 m/s (1). ஸோ இதோட வெலாசிட்டியும் 2.5 m/s(1) தான். இதோட வெலாசிட்டியும் 2.5 m/s(1) தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அதனால் ஏதாச்சும் ஒரு வெலாசிட்டியை நம்ம மைனஸில் எடுத்துக்கணும். ஏன்னா இது இந்த சைடு வருது இல்லையா, அதனால் இதை மைனஸில் எடுத்துக்கணும். பிஃபோர் த கொலிஷன் டியூரிங் விச் தே ஸ்டிக் டுகெதர். ஸோ அப்போ இதுவும் இப்படி வரும்போது இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கொலிஷன் ஆகுது, ஓகேவா? கொலிஷன் ஆகும்போது ரெண்டுமே ஒட்டிக்குது. இந்த 1.5 kg மாஸும் இந்த 1.5 kg மாஸும் ஒட்டிக்குது. அப்போ வாட் வில் பி த வெலாசிட்டி ஆஃப் த கம்பைன்டு ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் கொலிஷன்? ஸோ இப்போ இந்த ரெண்டும் ஒட்டிக்கும் போது அதுக்கப்புறமா இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன, இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒட்டிக்கும் போது வெலாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பின்னு எடுத்துக்கலாம். இதோடைய மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வந்து 1.5 kg, மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பியும் 1.5 kg தான். ஸோ வெலாசிட்டி என்ன கொடுத்துக்கிறாங்க? 2.5 m/s(1) இல்லையா? ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வந்து 2.5 m/s(1). வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பி வந்து -2.5, ஏன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷன், -2.5 m/s(1). ஸோ இப்போது ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதோடைய ஃபைனல் வெலாசிட்டியும் v தான், ஏன்னா ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆனாலும் ஒரே வெலாசிட்டியில் தான் மூவ் ஆக போகுது, பிகாஸ் தே ஸ்டிக் டுகெதர், ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், total moment after collision is equal to total moment before collision. Total moment before collision அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ MAVA plus MBVB which is equal to MAUA plus MBUB, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இனிஷியல் வெலாசிட்டி UAUBன்னு எடுத்துக்கணும். ஸோ இது UA, இதை UBன்னு எடுத்துக்கோங்க. ஃபைனல் வெலாசிட்டி தான் V. ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே வெலாசிட்டின்றதால நான் Vன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது 1.5V
ப்ளஸ் எம்பியும் வந்து 1.5, ஃபைனல் வெலாசிட்டியும் v தான், bன்ற ஆப்ஜெக்டோட ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு மூவ் ஆகும்போது வெலாசிட்டி மாறாது. ma வந்து 1.5 இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி 2.5 ப்ளஸ் mb வந்து 1.5 இன்ட்டு இதோட இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் 2.5, அதே 2.5 தான், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ மைனஸ் 2.5, 1.5v ப்ளஸ் 1.5v, அப்போ 3v ஈக்குவல் டு, ஸோ 15ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ 525s are 125, carry over 12, 125s are 25, 35, 37. ஸோ 2 டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 3.75, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.75, ஓகேங்களா. ஸோ அப்போ 3.75, இங்கே 3.75. ஸோ அப்போ 3.75 மைனஸ் 3.75 வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ 3v ஈக்குவல் டு 0, அப்போ v ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 3. ஸோ 0வை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டியோடைய ஆன்சர். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இந்த ஆப்ஜெக்டோட மாஸு இந்த ஆப்ஜெக்டோடைய மாஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் 1.5 kg தான் இருக்குது, இதுவும் 1.5 kg தான் இருக்குது, இதுவும் 2.5 மீட்டர் பர் செகண்டில் தான் வருது, இதுவும் 2.5 மீட்டர் பர் செகண்டில் தான் வருது. ஆனால் இது ஆப்போசிட்டாக வருது, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் கொலிஷன் ஆகும்போது இது வந்து என்ன ஆகாது, ஸ்டிக் ஆகி இப்படியே தான் நிற்கும், எந்த டைரெக்ஷன்லையும் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஃபைனல் வெலாசிட்டி 0வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். 12th question பாருங்கள். According to the third law of motion, when we push on an object, the object pushes back on us with an equal and opposite force. So third law of motion படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை நம்ம மேலே கொடுக்கும். இதுதான் வந்து தேர்ட் லா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மேசிவ் ட்ரக், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேசிவ் ட்ரக்குன்னு எடுத்துக்கோங்களேன், பார்க்டு அலாங் த ரோட் சைட், it will probably not move. Your students justify this by answering that two opposite and equal forces cancel each other. Comment on this logic, explain why the truck does not move. ஸோ இப்போ நியூட்டனுடைய தேர்ட் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் ஃபோர்ஸை அதே ஃபோர்ஸ் கொடுக்குற ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதே ட்ரக் ஒரு மேசிவ் ட்ரக்காக இருக்குது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மேசிவ் ட்ரக்காக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்து அந்த ட்ரக்கை தள்ளுறோம், ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஜஸ்டிஃபைஸ் த டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கேன்சல் ஈச் அதர். ஸோ ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆப்போசிட் ஃபோர்ஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ட்ரக்கை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, ஸோ அவன் வந்து டிராக்டர் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தள்ள முடியும். டிராக்டர் வந்து அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுத்தாலுமே ஏன் டிராக்டர் மூவ் ஆகலை அப்படின்னா, டிராக்டர்ன்றது ஒரு மேசிவ் ஆப்ஜெக்ட், டிராக்டரோட டயர்ஸுக்கும் ரோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து அதிகமாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோடைய அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ இவங்க ஒரு யார் வந்து டிராக்டரை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும்னு மூவ் பண்ணாலும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடும், ஓகேவா. இப்போ நம்மளால் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வீட்டை தள்ள முடியுமா, ஒரு பெரிய ஏரோப்ளைனை தள்ள முடியுமா, ஒரு ட்ரெயினை தள்ள முடியுமா, கண்டிப்பாக முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக அந்த ட்ரெயின் மேலேயோ ஏரோப்ளைன் மேலேயோ இல்லை வந்து
ஹவுஸ் நம்ம மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோ வந்து அதை வந்து நல்லிஃபை பண்ணிடும், அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதனால் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ திஸ் லாஜிக் இஸ் கரெக்ட். ஓகேவா? அதனால தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேசிவ் ஆப்ஜெக்ட், அந்த டயருக்கும் கிரவுண்டுக்கும் ரோடுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை என்ன பண்ணுது, கேன்சல் பண்ணிடுது. ஓகேவா? அன்லஸ் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த டிராக்டர் மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துங்க. சின்ஸ் த ட்ரக் வாஸ் வெரி ஹை மாஸ், த ட்ரக் ஹேஸ் வெரி ஹை மாஸ், த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா நிற்கும் போது இருக்கிற ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மூமெண்ட்டில் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ரோட் அண்ட் த ட்ரக் இஸ் ஹை வென் pushing the truck with a small force. The frictional force cancel out the applied force and the truck does not move. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடுது. திஸ் இம்ப்ளைஸ் தட் த டூ ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ரெண்டு ஃபோர்ஸும் வந்து மேக்னிடியூடில் ஈக்குவலாக இருந்தாலும் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இது வந்து நியூட்டனுடைய தேர்ட் லா. சின்ஸ் த பர்சன் புஷிங் த ட்ரக் இஸ் நாட் டிஸ்பிளேஸ்டு வென் த ட்ரக் டசன்ட் மூவ். இந்த ட்ரக் வந்து அது மூவ் ஆகாது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடுது. தேர்ஃபோர் தட் ஸ்டூடெண்ட் லாஜிக் இஸ் கரெக்ட். அந்த ஸ்டூடெண்ட் என்ன லாஜிக்காக இருந்தாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th கொஷினுடைய ஆன்சர்.